சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக மீண்டும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. மத்திய அரசு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி அது குறித்து விவாதிக்க இருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எல்லாம் கொந்தளிக்கின்றன. எப்படி பார்க்குறீங்க இது? இது வந்து மோடி அரசனுடைய அதிகார துஷ்பிரயோகம். மோடி தமிழ்நாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் தேர்தல் நடந்துட்டுருக்கு. கேரளாவுக்கு தேர்தல் நடக்குது. பாண்டிச்சேரிக்கு தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கிற நேரத்தில் சிறப்பு பாராளுமன்றத்தை கூப்பிட்டு அவசரமாக ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் இவ்வளவு அவசரம் காட்டக்கூடிய வகையில் பண்ணுறாரு அப்படின்னா, இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் இந்தியாவினுடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் பிக் டிரைவுக்கும் ஒத்துழைத்த தென் மாநிலங்களை பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் அதை நான் பார்க்குறேன். அதிகாரத்தை தன் கையிலே வைத்திருக்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்டி பாப்புலேஷன் அடிப்படையில் கூட்டி பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையில் இவர்கள் செயல்படக்கூடியது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. இது எதிர்க்கப்பட வேண்டியது. தமிழக முதல்வர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நானே களத்தில் இறங்கி போராடுவேன், தெருவில் போராடுவேன் என்று பதிவு செய்திருக்கிறார். இதை செய்ய விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த போராட்டத்துக்கான தேவை கண்டிப்பாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் பாப்புலேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நம்பரை தீர்மானிப்பது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம், சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றதை நம்ம கருதணும். ஏன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனே டேக்ஸ் டெவல்யூஷனுக்கு ஒரு 6-7 பேராமீட்டரை வச்சு தான் டேக்ஸ் டெவல்யூஷனை கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி பாப்புலேஷன் மட்டும் கிடையாது. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், பாப்புலேஷன், அப்புறம் கவர்னன்ஸு, ஜிடிபி growth இதெல்லாம் வச்சு தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன இது டீலிமிட்டேஷனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நான் இதை பற்றி பேசியிருக்கேன். திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மத்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்கும் ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அந்த ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் அப்படின்னா, ஒரே ஒரு பேராமீட்டரை மட்டும் வச்சு, பாப்புலேஷன் மட்டும் என்ற பேராமீட்டரை மட்டும் வைத்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிசைட் பண்ணால் அதனால் பாதிக்கப்பட போகுது தென் மாநிலங்கள், அதனால் வளம் பெற போகுது வட மாநிலங்கள், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், அதிகமான சீட்டு. இப்போ ஜென்மத்துக்கும் தென் மாநிலங்கள் மத்தியில் ஒரு மத்திய ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாமல் போயிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியாக, துரோகமாக, தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கும். எனவே ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் இஸ் நெசசரி. இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஏறுன்றாங்களே கொஞ்சம். தமிழ்நாட்டுக்கும் 60 தொகுதி வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. ஏறுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு 60 தொகுதி கொடுப்பாங்க? பாப்புலேஷன் மட்டும் வச்சா 60 தொகுதி கொடுப்பாங்களா? ஏறும், சரி, ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் அதனுடைய பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு என்ன வகையில் இவங்க 60 தொகுதி கொடுக்க போகிறாங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பாப்புலேஷன் மட்டும் கொடுத்தா 39 தொகுதி 38 குறையும், இல்லைன்னா 37 குறையும், இல்லை 35 குறையும். பாப்புலேஷன் மட்டும் வச்சு கொடுத்தா 58 எப்படி ஏறும்? 59 எப்படி ஏறும்? சொல்லுங்கள். அப்போ என்ன பேராமீட்டர் வச்சு பண்ண போகிறீங்கன்னு தெரியணும்ல. பிஜேபிக்காரங்களும் அப்போ தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள், எதை வச்சு பண்ணுறாங்க? ஏறும் நீங்கள் வேணால் சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? எதை வச்சு பண்ண போகிறீங்க? ஏறும். ஒரு காரணம் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? இதை வச்சு பண்ணுறதுனால ஏறும்னு சொல்லுங்க. வெயிட்டேஜ் எது கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். சரி, 58 எப்படி வரும்னு நான் அஸ்யூம் பண்ணுறேன். அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ வரும்? ராஜஸ்தானுக்கு எவ்வளோ வரும்? குஜராத்துக்கு எவ்வளோ வரும்? பீகாருக்கு எவ்வளோ வரும்? இவங்க போட்ட கணக்குப்படி பார்த்தா
கரண்ட் 543 சீட்டு வர்சஸ் ப்ரொஜெக்டட் சீட்டு எவ்வளோ சொல்கிறாங்க? 888 சொல்கிறாங்க. 888 லோக்சபா சீட்ஸ். இதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது, பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அப்போ இந்த ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சீட்டினுடைய ஃபார்முலா 40% பாப்புலேஷன் இருக்கும், ஜியாகிரபி ஏரியா 20% இருக்கும், கவர்னன்ஸ் 30% வச்சு கனெக்ட் பண்ணால் உத்தரப்பிரதேசம் 80 சீட்டு வந்து 138 சீட் ஆகுது. வெஸ்ட் பெங்கால் 42 சீட்டு 80 சீட் ஆகுது. ராஜஸ்தான் 25 சீட்டு ஏற்கனவே 52 சீட்டாக உயருது. உத்தராகண்ட் 5 சீட்டு 29 சீட்டு உயருது. 5 சீட்லேருந்து 29 சீட்டு. தெலுங்கானா 17 சீட்லேருந்து 40 ஆகுது. ஹிமாச்சல் பிரதேஷ் 4 சீட்லேருந்து 26 சீட் ஆகுது. சின்ன மாநிலம் ஹிமாச்சல் பிரதேஷ் 4லேருந்து 26 எம்பி. எப்படிங்க அது 888 மாடலில் போட்டால்? கர்நாடகா 28லேருந்து 49, சிக்கிம் 1லேருந்து 22, ஒரு சீட்லேருந்து 22 சீட் சிக்கிம். அப்போ அன்ஈவனாக இருக்குது. என்ன ஒரு ஸ்மால் ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் எப்படி கிடைக்கும்? மகாராஷ்டிரா 48 66, மிசோராம் 1 18, தமிழ்நாடு 39 56, திரிபுரா 2. இதை தான் அவங்க சொல்கிறாங்க 56 வரும்னு இவங்க சொல்கிறது காரணம் தான். திரிபுரா 2 19, பஞ்சாப் 13 29. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாநிலம் பெரிய மாநிலம் இஷ்டத்துக்கு இந்த 3 பேராமீட்டரை வச்சு ஒரே கன்ஃபியூஷன். அப்போ என்ன ரேஷனலைஸ் பண்ணணுமா இல்லையா? ஃபார்முலாவை ரேஷனலைஸ் பண்ணணுமா இல்லையா? அப்போ ரேஷனலைஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது ஃபார்முலா போடணும். அந்த ஃபார்முலா வந்து ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், மேஜர் ஸ்டேட்ஸு, ஸ்மாலர் ஸ்டேட்ஸு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, இவங்க எல்லாத்துக்குமே ரெப்ரசன்டேஷன் வரும். இப்போ இதுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இவங்க 888 சீட்டில் நான் உங்களுக்கு சீட் நம்பர்லாம் சொன்னேன் வரிசையாக. அப்போ என்ன அது? ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் கெட்டிங் மோர், பட் மேஜர் ஸ்டேட்ஸ் ஆர் கெட்டிங் லெஸ். பட்டு நார்த்து உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார்லாம் கெட்டிங் மோர். அப்போ இதில் வந்து ஒரு அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது 888 மாடலில். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் ரிஃபைன்மெண்ட் பண்ணி ஆகும். இந்த ஃபைனல் சீட் அலோகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் எ பேலன்ஸ்டு வெயிட்டேஜ் ஃபார்முலாவாக இருக்கும். என்ன பேலன்ஸ் வெயிட்டேஜ் ஃபார்முலா? 40% பாப்புலேஷன் வெயிட் 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன், அதுக்கு 40% வெயிட்டேஜ். அடுத்து 30% வெயிட்டேஜ் வந்து கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், ஸ்டேட் கவர்னன்ஸ் எஃபிஷியன்சி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், லா அண்ட் ஆர்டர், அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி 30% வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும். அடுத்து 20% ஜியாகிரபிக்கல் ஏரியா வெயிட், ஸ்டேட் லேண்ட்மார்க்கு டு என்ஷூர் ரெப்ரசன்டேஷன் ஃபார் லார்ஜ் பட் லெஸ் பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ். ஏரியா அதிகமாக இருக்கும், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யோசனை பண்ணணும். அப்புறம் 10% வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். அப்போ ஸ்டேட் ஷேர் இன் இந்தியா ஜிடிபி, இந்தியா ஜிடிபியில் ஸ்டேட் எவ்வளோ ஷேர் கொடுக்குது, அதுக்கு ஒரு 10% வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்புறம் ரிகார்டிங் ஹையர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம், மனித வளத்தை இம்ப்ரூவ் பண்ணோம், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணோம், அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணோம், அதுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஷேர் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் போட்டு பண்ணோம்னா நோ ஸ்டேட் இன்க்ரீஸஸ் மோர் தென் 20% ஃப்ரம் 1971 அலோகேஷன். கேப் வச்சிடணும். 20%க்கு மேலே எந்த ஸ்டேட்டுக்கும் கூடாது. அடுத்து ஸ்மால் ஸ்டேட் ப்ரொடக்ஷன், ensuring minimum 2 seats per small state but limiting maximum increase to 2x times the current state. நான் சொன்னேன் ஒரு சீட் வச்சுக்கிட்டு 22 சீட்டு போகுது. அப்போ என்ன ஆகுது? மினிமம் வந்து 2 times இன்க்ரீஸ் ஆகலாம், பட் ஆனால் வந்து கரண்ட் சீட்லேருந்து 2 times மேலே போகலாம் அவங்க. ஃபேர் நார்த் சவுத் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ஷூர் த சதர்ன் ஸ்டேட்ஸ் விச் கண்ட்ரோல் டு பாப்புலேஷன் do not lose representation unfairly. அப்போ இதை பண்ணியாச்சுன்னா இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பாதகம் இல்லாமல் முடியும். இதை பண்ணுனா அப்போ என்ன ஆகும்? பாப்புலேஷனை மட்டும் போட்டால் 900 சீட்டு 887 சீட்டு பாப்புலேஷன் மாடல் மட்டும் வச்சா 50-30-20 மாடல். ஓகே, அது வந்து நார்த் ஹெவி டாமினன்ஸ், யூபி பீகார் கெயின் எக்ஸசிவ். சரி, கவர்னன்ஸ் மாடலை மட்டும் வச்சு போட்டால் 30-40-30 அப்படின்னு போட்டால் 850 சீட்ஸ் வருது. மோர் வெயிட் டு சவுத் அண்ட் வெல் கவர்ன்டு ஸ்டேட்ஸ், அதையும் நம்ம போட முடியாது. அடுத்து எக்கனாமிக் மாடலை மட்டும் வச்சு போட்டால்
40-20-20-20 அப்படின்னு வச்சு போட்டோம்னா 870 சீட் வருது. ரிவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஹை ஜிடிபி ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு. இதுவும் நம்ம வந்து போட முடியாது. இப்போ ஃபைனல் பேலன்ஸ் மாடல் என்னது? 850 சீட்டு. இதில் 40 கவர்னன்ஸ், 30 வந்து 30 வந்து இதுக்கு 40 வந்து பாப்புலேஷன், 30 வந்து கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், 20 வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியா, 10% வந்து எக்கனாமிக் க்ரோத். ஸோ இதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லார்ஜ் ஸ்டேட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். நோ லார்ஜ் ஸ்டேட் லூசஸ் மோர் தென் 20% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் சீட். யூபி ரிட்டைன்ஸ். அப்புறம் ஸ்மால் ஸ்டேட்டு கேப்ஸ் அப்ளைடு, பேலன்ஸ் ரீஜனல் க்ரோத்து. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து எங்கே வந்து நிற்கிது அப்படின்றத வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போதும் இந்த 4 பராமீட்டரை வச்சு அப்ளை பண்ணி பார்த்தா ஓகே, உத்தரப்பிரதேசம் 120 சீட்டு, 50 சீட்டு அதிகரிக்கும், 50% ஹையர். மகாராஷ்டிரா 72 சீட்டு, 50% ஹையர். வெஸ்ட் பெங்கால் 63 சீட்டு, 50% ஹையர். பீகார் 60 சீட்டு, 50% ஹையர். தமிழ்நாடு 58.5%, 5 ப்ளஸ் 50%. ஓகே. மத்திய பிரதேசம் 43.5, கர்நாடகா 42, குஜராத் 39, ஆந்திர பிரதேசம் 37, ராஜஸ்தான் 37.5, ஒடிசா 31.5, கேரளா 30, தெலுங்கானா 25.5, அஸ்ஸாம் 21, ஜார்க்கண்ட் 21, பஞ்சாப் 19.5, சத்தீஸ்கர் 16.5, ஹரியானா 15, உத்தராகண்ட் 7.5, ஹிமாச்சல் பிரதேஷ் 6, ஸ்மாலர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் 1.5 to 3. இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிங்கன்னா அந்த 0.5 வந்து நார்மலைஸ் பண்ணி அடுத்த வேல்யூ கொண்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ். இது வந்து யூபி, பீகார் வில் ஸ்டில் லீடு. ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்படாது. ஸோ இப்படிப்பட்ட டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும். இதுக்கு விவாதம் நடத்த தயாராக இருப்பாரா மோடி, நரேந்திர மோடி? இதை இந்த சஜஷனை ஏற்றுக்குவாங்களா? அதை சொல்லணும்ல, பார்லிமெண்ட்டில் சொல்லணும்ல. எங்கே பார்லிமெண்ட்டில் பேச விட்டா தானே சஜஷன் எனக்காவது ஏற்றிருக்காரு அது வரைக்கும்? இந்த மாதிரி ஃபேர் சஜஷனை கொடுக்குறதுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கோ இந்த ப்ரப்போசலை சப்மிட் பண்ணுறதுக்கோ அவர் ஏற்றுக்குவாரா? அப்புறம் என்ன, நீ வரல பார்லிமெண்ட்டை கூட்ட வேண்டியது, நடவடிக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். தமிழ்நாடு 56 சீட்டு கொடுக்குறேன், 58 சீட்டு தரேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான். ஆனால் உத்தரப்பிரதேசம் அதிகமான சீட்டு. நீ ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது. ஜென்மத்துக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்காது. பிஜேபி கண்டிப்பாக ஜெயிக்கும். முடிஞ்சு போச்சா? ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையெல்லாம் விடுறாரு. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படிலாம் என்ன மக்களை திரட்டி போராட்ட தான், வேற ஜனநாயக முறைப்படி போராடி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த அரசை வந்து நீக்கிற வரைக்கும் போராடி தான் ஆகணும். இந்த டீலிமிட்டேஷனை கொண்டாடுறதுக்குள்ளே இந்த அரசை தூக்கி எரிஞ்சாச்சு அப்படின்னா அடுத்த அரசு வந்து இந்த டீலிமிட்டேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபேர் டீலிமிட்டேஷனை பண்ணணும். தமிழ்நாடு நினச்சா அப்படி பண்ணிட முடியுமா? அது பண்ணலாமா? என்ன இருக்கு, அறுதிப்பெரும்பான்மை கிடைச்சா பண்ண வேண்டியதுதானே. ஒரு அரசு வந்து தாந்தோட்டித்தனமாக சர்வாதிகாரத்தனமாக நடக்குது. இப்போ அந்த அரசு செய்யக்கூடிய வேலையெல்லாம் மாற்றணும்னா என்ன பண்ணுறது? அடுத்த அரசு வந்து தான் பண்ணணும். இல்லை, நான் கேட்குறேன், அதுக்கு முன்னாடி முதல்ல பிஜேபி வீழ்த்தணும்ல, அதை வீழ்த்த முடியுமா? அதை வீழ்த்துறதுக்கு இவிஎம் வீழ்த்தினா தான் பிஜேபி வீழ்த்த முடியும், இல்லைன்னா வீழ்த்த முடியாது. இவிஎம் ஹேச்சிங் நடக்கிற வரைக்கும் பிஜேபி வீழ்த்த முடியாது. நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டர். விவிபேட் 100% அனௌன்ஸ் பண்ணி 100% ஸ்லிப்பை தனி பெட்டியில் போட்டு அதை தனியாக எண்ணுறதுக்கான உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சிகள்லாம் இதை கொஞ்சம் அப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கடந்து போகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்கள எப்படி மக்கள் பார்ப்பாங்க? அவரை பொறுத்த வரைக்கும் எம்பி சீட்டை பற்றியே கவலை இல்லை அவருக்கு. தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆனால் போதும். எம்பி எத்தனை வந்தால் என்ன? அவரால் அவருடைய எம்பிக்கள் என்ன பண்ண முடியும்? அங்கே போய் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு எனக்கு எம்பியே வேணான்ட்டு போயிடுவார். ஓகே, அதனால போனோட எம்பி எலெக்ஷனில் வந்தவங்க போனவங்களாம் நிற்க வச்சாரு. எல்லாம் தோற்று போயிட்டாங்கல்ல. அப்புறம் அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவருடைய ரோட் ஷோ எப்படி பார்க்குறீங்க? மோடி ரோட் ஷோ, ஆமாம், ஏற்கனவே ஒரு ஆள் ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. பேச முடியாதவங்களாம் ரோட் ஷோ தான் பண்ணணும். அரசியல் கருத்து இல்லாதவங்களாம் ரோட் ஷோ தான் பண்ணணும். மோடியினுடைய ரோட் ஷோ எதுவும் இது கொடுக்குமா? என்னது கொடுத்துருக்கு இது வரைக்கும்? அவர் எத்தனை ரோட் ஷோ நடத்திருக்காரு? ஏதாவது ஜெயிச்சிருக்காரா? டி நகர்லேயே ரோட் ஷோ நடத்தினாரு.
இன்னைக்கு ஒரு நடிகர் ரோட் ஷோ நடத்த போறாரு ம். டி நகர்ல. ம். என்னைக்கு ஜெயிச்சாரு மோடி. ம். மோடி எப்படி ஜெயிச்சாரு? ம். ஜெயிக்கலையா?